ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 8 தொகை நூல்களில் பரிபாடலிருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம். 8 தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் பரிபாடல். ஓங்கு பரிபாடல். 8 தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் எது? பரிபாடல். தமிழ் வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தினை கூறிய நூல் பரிபாடல். தமிழ் வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தினை கூறிய நூல் பரிபாடல். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. கரெக்டு. பரிபாடல் ஒரு அகம் புறம் நூல், ரெண்டும் கலந்த நூல். கரெக்டு. பரிபாடலில் வையை ஆறு பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ளது. இது கரெக்டு. பரிபாடலில் 400 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இது தவறு. உரையாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 70 பாடல்கள் கிடச்சிருப்பதாக தான் சொல்கிறாங்க. நமக்கு இப்போ கையில் கிடச்சிருக்கிறது எத்தனை பாடல்கள் அப்படின்னா, பரிபாடலில் 24 பாடல்கள் தான் கிடச்சிருக்குது. ஆனால் 70 பாடல்கள் இருப்பதாக உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க. நமக்கு கைக்கு கிடைச்சது 24 பாடல்கள் தான். அப்போ பரிபாடலில் 400 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அப்படிங்கிறது தவறு. பூவில் இதழக தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் பரிபாடல். பூவில் இதழகத்தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் பரிபாடல். சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். இசை பண்ணும் இசை அமைத்தவர் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் பரிபாடல். இசை பண்ணும் இசை அமைத்தவர் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் பரிபாடல். பொறுத்துக. தமிழ் வேலி. தமிழ் வேலி அப்படிங்கிறது பரிபாடல். தமிழ் கெழு கூடல் அப்படிங்கிறது புறநானூறு. தமிழ் கெழு கூடல் புறநானூறு. தமிழ் வேலி பரிபாடல். கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழன் திருவாசகம். கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழன் திருவாசகம். பண்ணோடு தமிழொப்பாய் தேவாரம். பண்ணோடு தமிழொப்பாய் தேவாரம். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். மாயோன் கொப்புள் இது முக்கியமானது. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் பரிபாடல் கலித்தொகை. பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் பரிபாடல் கலித்தொகை. ஓங்கு என்னும் அடைமொழியினால் குறிக்கப்பட்ட நூல் எது? பரிபாடல். ஓங்கு பரிபாடல். பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல். பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல். 8 தொகை நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் பரிபாடல். 8 தொகை நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் பரிபாடல். எழுத்து என்பதற்கு ஓவியம் என்று பொருள் கூறும் நூல்கள் பரிபாடல் குறுந்தொகை. எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் கூறும் நூல்கள் பரிபாடல் குறுந்தொகை. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் பரிபாடல். அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் பரிபாடல். வரையளி வாலருவி தாலாட்ட இவ்வடி வரும் தாலாட்டு என்ற சொல்லாட்சி காணப்படும் 8 தொகை நூல் பரிபாடல். வரையளி வாலருவி தாலாட்ட இவ்வடியில் தாலாட்டு என்ற சொல்லாட்சி இடம்பெறக்கூடிய அந்த 8 தொகை நூல் பரிபாடல். அகப்புற பாடல்களை கொண்ட சங்க இலக்கிய நூல் எது? பரிபாடல். அகப்புற பாடல்களை கொண்ட சங்க நூல் பரிபாடல். பொருந்தாத இணையினை குறிப்பிடுக. சிற்றிலக்கியங்கள் 96, திருக்குறள் முப்பால், மலைபடு கடாமுக்கு இன்னொரு பேர் கூத்தாராற்றுப்படை. பரிபாடல் 10 பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பரிபாடல் என்ன நூல்? 8 தொகை நூல். அதனால் இது பொருந்தாது. ஆன்சர் டி. பொறுத்துக. பரிபாடல். பரிபாடலுடைய காலம் பார்த்தோன்னா கிமு 500 முதல் கிபி 300 வரை. பரிபாடலின் காலம் கிமு 500 முதல் கிபி 300 வரை. சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டு. தேவாரம். தேவாரம் 7ஆம் நூற்றாண்டு. ராம நாடக கீர்த்தனை 18ஆம் நூற்றாண்டு. ராம நாடக கீர்த்தனை 18ஆம் நூற்றாண்டு. ஓங்கு என்னும் அடைமொழி கொண்ட நூல் பரிபாடல். ஓங்கு பரிபாடல். அடுத்து நமக்கு ஸ்கூல் புக்கில் பரிபாடல் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு பரிபாடல் பாட்டு பார்த்தோம்னா நமக்கு 10th நியூ புக்கில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க. பரிபாடல் அது எழுதினது யார் அப்படின்னா கீராந்தியார் எழுதியிருப்பார். கீராந்தியார் எழுதிய அந்த பரிபாடல். விசிம்பில் ஊழி ஊழ் செல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரே ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பனியோடு தன் பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருவு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். அதாவது உலகம் எப்படி தோன்றியது அப்படிங்கிறது அந்த பரிபாடலில் கீராந்தியர் சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு நெருப்பு பந்தாக இருந்தது. நெருப்பு பந்தாக இருந்த பூமி என்ன பண்ணுச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து நம்முடைய பூமி உருவானது அப்படிங்கிறது இந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க.
எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமான மரபணு பேரொலியுடன் தோன்றியது. உருவமில்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களின் வளர்கின்ற வானம் முதல் பூதத்தின் ஊழியது. அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழி காலங்கள் கடந்து சென்றன. பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவாகி விளங்கிய ஊழி காலம் தொடர்ந்தது. ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா, ஒரு சின்ன குட்டியாக ஒரு கடுகு மாதிரி ஒரு அணு தான் வந்து தோன்றுச்சு. அதுக்கு பிறகு எத்தனையோ யுகங்கள் வருடங்கள் கடந்து என்னாச்சு, ஒரு நெருப்பு பந்து போல் வந்து பூமி வந்து உருவாச்சு. பின்னர் அந்த பூமி என்ன ஆச்சு, குளிர தொடங்கியது. மழைக்காலம் வரும்போது என்னாகும், பெய்த மழையினால் அந்த நெருப்பு பந்துவே என்னாச்சு, வெள்ளத்தில் வந்து மூழ்கியது. மீண்டும் மீண்டும் மழை வந்து அந்த பூமி என்னாச்சு, நெருப்பு பந்து வந்து குளிர்ந்து உயிர்கள் வாழதற்கு ஏற்றத்தக்கதான இந்த பூமி வந்து உருவாச்சு அப்படிங்கிறது இந்த பாடல் வந்து சொல்லியிருப்பாங்க. தெரிந்து கொள்வோம் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த அண்டக பெருவெளியில் நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன. வெளியே நின்று பார்த்தோமானால் தூசி சிதறுவது போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசுகளாக தெரியும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள் 1924ஆம் ஆண்டு நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்பதை நிரூபித்தார். யார்? எட்வின் ஹப்பிள் தான் என்ன பண்ணார், 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன அப்படிங்கிறத நிரூபித்தார். 1300 ஆண்டுகளுக்கு முன்னரே மாணிக்க வாசகர் வந்து திரு அண்ட பகுதியில் இவ்வாறு எழுதினார். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோர் திரின் அப்படின்னு திருவாசகத்தில் வந்து மாணிக்க வாசகர் வந்து எழுதியிருப்பார். அண்ட பகுதியின் உருண்டை வடிவும் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வது எனில் அவை 100 கோடிக்கும் மேல் விரிந்து நின்றன அப்படிங்கிறது இந்த பாடலில் வந்து அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படின்ட்டு மாணிக்க வாசகர் வந்து அப்போவே வந்து எழுதியிருப்பார் திருவாசகத்தில். நூல்வழி பார்க்குறோம். பரிபாடல் வந்து ஒரு 8 தொகை நூல்களில் ஒன்று. நம்முடைய பாடப்பகுதியில் உள்ள பாடலை எழுதியது யார்? கீராந்தேர் வந்து எழுதியிருப்பார். நமக்கு இது வந்து ஓங்கு பரிபாடல் அப்படிங்கிற புகழுடையது. சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா அந்த பரிபாடல் தான். உரையாசிரியர்கள் வந்து இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறுறாங்க. ஆனால் நமக்கு கையில் கிடச்சிருக்கிறது 24 பாடல்கள் தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மக்களினுடைய வாழ்க்கை முறை, சமூக உறவுகள், அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் என்ன பண்ணுறோம், நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பரிபாடல் பற்றி இந்த பாடல் அப்புறம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதை பார்த்தாவே உங்களுக்கு இருக்கிற என்ன கொஸ்டின் கேட்டாலுமே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.